2ஆம் ஆண்டு தொடக்க விழாவை பிரசாந்த் கிஷோரை மேடையேற்றி விஜய் தொடங்கி வச்சிருக்காரு. இதுவரைக்கும் ஒரு தசாப்தத்திற்கு மேலாக அவர் அரசியல் வியூக வகுப்பாளராக இருந்திருக்காரு. ஆனால் எந்த அரசியல் கட்சியும் அவரை மேடையேற்றி தங்களுடைய வியூகத்தை பகிரங்கமாக மேடைகளில் காமிச்சதில்லை. விஜயுடைய இந்த வியூகம் பிரசாந்த் கிஷோரை மேடையேற்றியதுடைய பின்னணி என்ன சார்? எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது. என்னென்னா, வியூக வகுப்பாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றுபவர்கள். பொதுவாக அரசியல் கட்சிகள், குறிப்பாக 2014 பிஜேபி வந்தபோது வியூக வகுப்பாளர்களை அறிமுகம் செய்கிறதெல்லாம் கிடையாது. நமக்கு இங்கே 2021 திமுகவுக்கு அவர் பணியாற்ற வரும்போது தான் வியூக வகுப்பாளர்கள் பிரசாந்த் கிஷோர் இதை பற்றியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு அறிமுகமாச்சு. ஆனால் விஜயோட இயக்கத்துக்கு ஒரு ஆலோசகர் என்கிற வகையில் அவரை மேடை ஏற்றியிருப்பார் என்று தான் நான் கருதுகிறேன். காரணம், ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றுகிற வியூக வகுப்பாளராக அவரை மேடையேற்ற முடியாது என்பதுதான் உண்மையான நிலை. ஆனால் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அவரது வியூகத்தால் அல்லது அவரது ஆலோசனையால் அவர் சொந்த கட்சி வேட்பாளர்கள் 4 பேருக்கு ஒரு கட்டுத்தொகை கூட அவரால் பெற்றுத்தர முடியவில்லை. ஆக பீகார் அரசியலிலே விலை போகாதவர் என்று தான் நான் பார்க்கிறேன். உள்ளூரிலே கூரையேறி கோழி பிடிக்க முடியாவிட்டால் வெளியூருக்கு வந்து வானம் கிழித்து வைகுண்டம் எப்படி காட்டப் போகிறார், அதுவும் எனக்கு தெரியவில்லை. பொதுவாக இந்த மாதிரியான வியூகங்களை நான் நம்புவதும் இல்லை. இப்போ பிரசாந்த் கிஷோர் அந்த இந்தி திணிப்புக்கு எதிரான கையெழுத்திட மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. அவர் ஒரு வியூக வகுப்பாளராக பொது பார்வையில் இருக்குது. ஆனால் நண்பராக ஒரு ஆலோசகராக விஜய் பார்க்குறாரு. விஜயுடைய அந்த அணுகுமுறையில் இன்னும் திருத்தம் வேணுமா? அவர் அந்த ஸ்டாண்ட்லேருந்து இறங்கலை. ஆனால் விஜய்க்கு வேறு பார்வை அவர் மேலே இருக்கிறது தான் அந்த கையெழுத்து இயக்கத்திற்கு அவர் அழைத்ததும் அவர் மறுப்பு தெரிவித்ததும் அப்படின்றது அந்த மேடையிலே அந்த முரண் வெளிப்பட்டுருச்சா? மேடையில் முரண் வெளிப்பட்டது. கையெழுத்து இயக்கத்திற்கு பிரசாந்த் கிஷோர் அவர்களை அழைக்கவும் முடியாது. காரணம், அவரை பொறுத்தவரையில் ஒரு மும்மொழி கொள்கை அல்லது இருமொழி கொள்கை இது பற்றிய ஒரு நிலைப்பாடு எடுப்பது இயலாத காரியம். பீகாரிலே மும்மொழி கொள்கை நீண்ட நாட்களாக இருக்கிறது, நமக்கெல்லாம் அது தெரிந்த விஷயம்தான். பீகார் அரசியலில் அவர் தனியான ஒரு கட்சி வைத்திருக்கிறார். எங்கு மும்மொழி கொள்கைக்கு எதிராக கையெழுத்து போட்டுவிட்டு அங்கு போய் எப்படி அவர் அரசியல் செய்ய முடியும்? விஜய் அவர்கள் கையெழுத்திடவே அவரை அழைத்திருக்க கூடாது, ஆனாலும் அழைத்தார். ஆனால் அவர் மேடையிலேயே அதை மிகவும் கவனமாக தவிர்த்து விட்டார். தனது எதிர்கால அரசியலுக்கு அது ஏதாவது ஒரு வகையிலே நாளைக்கு அது ஒரு இடைஞ்சலாக மாறும் என்று மிக கவனமாக தவிர்த்து விட்டார். அது ஓரளவுக்கு ஒரு வகையிலே ஆரம்ப கோணலாகத்தான் நான் பார்த்தேன். இப்போ தமிழ்நாட்டில் திமுகவை வெற்றி பெற வைத்தார், மத்தியில் பாஜகவை வெற்றி பெற வைத்தார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, தமிழ்நாட்டில் தனக்கும் வெற்றியை தேடி தருவார் அப்படின்ற நம்பிக்கையை இது பொருள் எடுத்துக்க முடியாதா? வெற்றி பெறக்கூடிய அணியில் தற்செயலாகவோ அல்லது நல்வினை பயனாகவோ பிரசாந்த் கிஷோர் இருந்தார், அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். ஏன்னா 2014 மன்மோகன் சிங் அரசு அதற்கு முன்னதாக எவ்வளோ கஷ்டப்படுது நமக்கு தெரியும்.